சம்பா அழிவுக்கு உதவ வேண்டும் என்று கிருஷ்ணர் விரும்பினார். மேலும் அவரது குரல் பல மட்டங்களில் குறைந்து மெதுவாக, காந்தாரியின் சாபம், அவள் சாபம் வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அவள் பக்திக்கு ஒரு வெகுமதி என்று கூறி அக்ரூரா அவையை விட்டு ருக்மிணி வெளியேறினார். அரண்மனைக்கு வெளியே யாதவர்கள் அக்ரூராவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்டாயுதத்தை நன்கு தரையிறக்கினர். அதன் மூலம் இரும்பை தகர்த்து அதில் கூர்மையான முக்கோண துண்டை தவிர எல்லாமே தரையில் இருந்தது. அது நிச்சயமாக மிகவும் கடினமாக தோன்றியது. பின்னர் அவர்கள் நன்கு தூளாக்கி அந்த துண்டை கடலில் எறிந்தனர். அவர்கள் இந்த விஷயத்தை சுலபமாக முடித்துவிட்டதில் மகிழ்ச்சியடைந்து போதை மற்றும் பேரின்பத்தின் பொதுநிலைக்கு சென்றனர். அந்த முக்கோண துண்டின் கதை காலம் கடந்தது. தண்டாயுதத்தின் முக்கோண துண்ட ஒரு மீனால் விழுங்கப்பட்டது. மீன் ஒரு வேட்டையாளனால் பிடிக்கப்பட்டது. அவர் மீனின் உட்புறத்தில் இருந்த துண்டை கண்ட பின்னர் உடனடியாக ஒரு நச்சு அம்பை பயன்படுத்தினார். நன்கு தூளாக்கி மறுபுறம் கரையில் கழுவப்பட்டு துவாரகையின் அழகிய கடற்கரையால் தன்னை சேமித்து, தூள் சேமிப்பு செய்யப்பட்ட பகுதியில் புல்களால் பசுமையானது. இறுதி மோதலுக்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. யாதவர்கள் எளிதில் தங்கள் சாபங்களை மறந்துவிட்டனர். துவாரக ராஜ்யம் முழுவதும் மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் மகாபாரத போரின் 36 ஆண்டுகள் கழித்து துவாரகை நகரில் ஏராளமான சகுனங்கள் தோன்றின. சுதர்சன சக்கரம், பஞ்சாஜன்ய ஷாங், கிருஷ்ணரின் தேர் மற்றும் பலராமரின் கலப்பை போன்ற ஆயுதங்கள் பூமியிலிருந்து மறைந்தன. ஒரு நாள் யாதவர்கள் கடற்கரையில் கூடினர். அவர்கள் குடித்த மதுபானம் அவர்களின் உணர்வை முற்றிலுமாக இழக்க வைத்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்யத் தொடங்கினர். ஒருவருக்கொருவர் கொடூரமான தவறுகளையும் செய்து கொண்டு வந்தனர். சத்யாக்கி, கிருதவர்மாவும் துவாரகையின் அழிவின் தொடக்க புள்ளிகளாக செயல்பட்டனர். குருக்ஷேத்திர போரில் கௌரவர்களின் பக்கம் கிருதவர்மாவும் பாண்டவர்களின் பக்கம் சத்யாக்கியும் இருந்து போர் புரிந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கேலி செய்து அந்த கொடூரமான போரின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தனர். ஆத்திரத்தில் சத்யாக்கி கிருதவர்மாவின் மீது பாய்ந்து தலையை வெட்டினான். கிருதவர்மாவின் நண்பர்கள் சத்யாக்கியை அட்டாக்கினர். ஒரு பெரும் பிரளயமே தொடர்ந்தது. முனிவர்களின் சாபம் பலித்தது. யாதவர்கள் மகிழ்ச்சிக்காக கடற்கரைக்கு வந்திருந்ததால் அவர்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லவில்லை. கடற்கரையில் நீண்ட நாளாக வளர்ந்த ஏராளமான புல்களை கண்டார்கள். அவர்கள் புல் தண்டுகளை எடுத்து ஒருவரை ஒருவர் அடித்து கொலை செய்தனர். அந்த புல் தண்டுகள் சம்பாவுக்கு பிறந்த இரும்பின் அதே கட்டியின் பொடியால் வளர்க்கப்பட்ட கத்திகள் தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வாறு முனிவர்களின் சாபம் பலித்தது. புல்லின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு தண்டாயுதமாக மாறி யாதவர்களை அடித்து கிழித்து கொன்றது. யாதவர்கள் இறந்து கிடப்பதற்கும் தங்கள் சொந்த குலத்தினரால் கொல்லப்படுவதற்கும் அவர்களின் அரசர்களின் முன்னால் கொல்லப்படுவதற்கும் சில தருணங்கள் இருந்தன. கிருஷ்ணர் தவிர யாதவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும்